ஹே கைஸ், ஃபைனலாக நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த சிஎம்ஏ எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டு வந்தாச்சு. அது நீங்கள் வந்து எப்படி கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் அப்படின்னா, டேரெக்டாக நம்ம சைட்டில் போய் நிறைய ஆப்ஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா டேரெக்டாக சிஎம்ஏ அட்மிட் கார்டு ஜூன் 2024 அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். எக்ஸாமினேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதில் உங்களுக்கு என்ன இருக்குது, அட்மிட் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை போங்க. அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அட்மிட் கார்டு ஃபார் ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட் அண்ட் ஃபைனல் எக்ஸாமினேஷன் ஆஃப் ஜூன் 2024 டேர்ம், அதை அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா கீழே லாகின் கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்துடும். அதை டேரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அவ்வளோதானே ப்ரோ, முடிஞ்சு. எனக்கு எல்லோரும் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம், வேறு என்னெல்லாம் வேணும், வேறு என்ன கொண்டு போகணும் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் பார்த்தீங்களா. அது வந்து நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் இப்போ அப்கமிங்கில் வந்து நான் சொல்கிறேன், பார்க்கலாமா? இதுதான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்களேன். கேண்டிடேட் ஷுட் ரைட் ஹிஸ் ஆர் ஹெர் ரோல் நம்பர் இன் த அலாட்டட் ஸ்பேஸ் அட் டாப் ஆஃப் த கவர் ஷீட் ஆஃப் த ஆன்சர் ஸ்கிரிப்ட். ஓகே, ஒன்றே ஒன்று சொல்கிறேன். உங்கள் ரோல் நம்பர் வந்து பார்த்துக்கிட்டேன்னா எங்கே இருக்குன்னா, நம்ம அட்மிட் கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கும். சரிங்களா? அட்மிட் கார்டு இருக்குல்ல, அங்கே வந்து இருக்கும் உங்களோட ரோல் நம்பர். ஸோ அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் ரோல் நம்பரும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒன்றா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை ரோல் நம்பர் வேறு, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வேறு. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா, இன்டருக்கும் ஃபைனலுக்கும் சேர்த்து 7 years வேலிடிட்டி. அந்த நம்பர் மாறவே மாறாது, அது ஒரே நம்பர் தான், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். அதுக்கு பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ரோல் நம்பர் அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ வந்துருக்கும். இந்த ஹால் டிக்கெட்டில் மேலே டாப் ஆஃப் தி பேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? அதுக்கு தான் ரோல் நம்பர். இப்போ அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒன்றா பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இதான் ஃபஸ்ட்டு பேஜ். ஓகே, உங்கள் ஆன்சர் ஷீட் ஆல்ரெடி நான் சொன்னேன்ல, அந்த ஆன்சர் ஷீட்டோட ஃபஸ்ட்டு பேஜ் தான். முதல் ஸ்டார்டிங்கில் என்ன இருக்குது, ரோல் நம்பர் இன் வேர்ட்ஸ் அப்படின்னு இருக்கா. உங்கள் ஹால் டிக்கெட்டில் அட்மிட் கார்டு இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களே, அதில் மேலே வந்து ரோல் நம்பர்னு சொல்லி போட்டு சம்திங் ஒரு அமௌண்ட்டு, ஒரு நம்பர் வந்து இருக்கும், 111052. ஓகே, 111052 இப்படின்னு இருக்கும். இதை வந்து நீங்கள் எப்படி எழுத சொல்லியிருக்காங்க பாருங்கள், ரோல் நம்பர் இன் வேர்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு நம்பர் சொன்னேன். அந்த மாதிரி நம்பர் இருக்குல்ல உங்களுக்கு, 305320 அப்படின்னு இருக்கா, என்ன நம்பர். அப்போ ரோல் நம்பர் இன் வேர்ட்ஸ் உங்களுக்கு இருக்கிறத நீங்கள் வேர்ட்ஸ் எழுத போகிறீங்க. எப்படி எழுத போகிறீங்க, இப்போ 305320 ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் சொல்கிறேன்னா, அப்போ ரோல் நம்பர் இன் வேர்ட்ஸ் THREE 3. ஓகே, தென் 0 ZERO 0, அடுத்து FIVE 5 3. ஸோ அப்படி எழுதணும் நீங்கள். ரோல் நம்பர் இன் வேர்ட்ஸ் அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, 6 நம்பர் இருக்குது அந்த நம்ம இதில் அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட் வரல நம்ம. ஸோ அதனால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 3,53,000 செக்கில் இந்த மாதிரி போடுற மாதிரிலாம் போட்டுறக்கூடாது. ரோல் நம்பர் இன் வேர்ட்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்குது, 3. ஸோ THREE 3. தென் 5 இருக்கா, 5 FIVE. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எழுதுறமே தவிர லேக்ஸில் செக்கில் போடுற மாதிரி போடக்கூடாது. ஓகே, நல்லா ஞாபகம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன். டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னைக்கு டேட் எக்ஸாம், இன்னைக்கு டேட் என்ன, நிறைய பேருக்கு அந்த டேட் எல்லாம் தெரியாமல் இருக்கும். கரெக்டுங்களா? எல்லாமே நமக்கு அந்த ப்ராப்ளம் வந்து இருக்கிறது வந்து நேச்சர் தான். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஹால் டிக்கெட் தான் பக்கத்தில் வச்சுருக்கீங்களே, அன்றைக்கி என்ன எக்ஸாம் எழுத வந்திருக்கீங்க, அந்த எக்ஸாமுக்கு பக்கத்தில் என்னென்ன டேட் கொடுத்துருக்காங்க, அந்த டேட்டை மறக்காமல் பார்த்து கரெக்டாக எழுதுங்க. ஓகே, இப்போ சில பேர் போத் குரூப் எழுதுவீங்க, அவங்களுக்குலாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி குரூப் 1 இருக்குன்னா நாளைக்கு குரூப் 2 எக்ஸாமு. கரெக்டாக? ஓகே, இப்போ இன்றைக்கி குரூப் 1 எக்ஸாமில் ஃபஸ்ட் பேப்பர்னா நாளைக்கு குரூப் 2 எக்ஸாமில் ஃபஸ்ட் பேப்பர். நீங்கள் வந்து மாற்றி இதில் இன்றைக்கும் குரூப் 1 நாளைக்கு எக்ஸாம்லும் குரூப் 1 போட்டிங்கன்னா அது தப்பு. ஸோ பி கேர்ஃபுல். என்ன குரூப் எழுதுறீங்க, இன்றைக்கி குரூப் 1, நாளைக்கு அதே ஃப்ளோ குரூப் 1 தான் எழுதுவீங்க, அது எழுதாதீங்க. நாளைக்கு என்ன எக்ஸாம், குரூப் 2 ஃபஸ்ட் எக்ஸாம், அப்போ குரூப் 2ன்னு போடுங்க. ரோமன் லெட்டரில் போடுங்க, ரோமன் லெட்டர் 11 போடுங்க. சரிங்களா? நீங்கள் நம்பர் 2 அப்படி போடாதீங்க, ரோமன் லெட்டரில் 11 மட்டும் போடுங்க. அடுத்து சிலபஸ் 2022 நல்லா ஷேட் பண்ணிக்கோங்க. அடுத்து மீடியம் வந்து நம்ம எல்லோரும் மேக்ஸிமம் இங்கிலீஷ் தானே, ஷேட் பண்ணிக்கோங்க. சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட்டு, இதில் நான் ஒன்று சொல்கிறேன். இது வந்து நீங்கள் சிக்னேச்சர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட நேம் தெரியாத அளவுக்கு நீங்கள் போடுறது வந்து கொஞ்சம் பெட்டர் தான். ஓகே, மணிகண்டன் அப்படின்னா நான் மணிகண்டன் தான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா இப்போது நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னா, கொஞ்சம் அதுதான் நல்லது ஆக்சுவலி. உங்களுக்கு வந்து நேம் இல்லாமல் இருக்கிறது வந்து எனக்குமே நல்லது. ஸோ அதனால் வந்து சிக்னேச்சர் வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக உங்களுக்கு நேமாக தான் இருக்கணுங்கிற ஒரு நெசசரி வந்து இது கிடையாது. சில பேர் ஃபுல் நேம் எழுதுவீங்களே, சும்மா அப்படியே லைட்டாக ஒரு சிக்னேச்சர். அப்போது அதை நான் எம்முன்னு சொல்லி யூஸ் பண்ணும்போது வந்து எப்படினாலும் இருந்திருக்கலாம்ல, மேபி அதை பார்த்தா மனோஜாக இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம்ல. ஓகே, மனோகர் இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ நானே வந்து கிளியராக மணிகண்டன் அப்படின்னு சொன்னால் எழுதியிருக்கக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்கன்னு நான் சொல்கிறேன். கொஞ்சம் ஏதோ இது வரைக்கும் நான் சிக்னேச்சர் போடலை, சும்மா அங்கே போட்டு விடுங்க, அது என்ன மெயினாக உங்களுக்கு. ஓகே, அவ்வளோதான். அப்போ இங்கே யூஸ் பண்ணுற அதே சிக்னேச்சரை உங்களுக்கு வந்து ஒரு பேப்பர் ஒன்று கொடுப்பாங்க, அந்த பேப்பரில் அதே சைன் நீங்கள் என்ன போட்டிங்களோ அதே சைன் அங்கேயும் போட்டுருங்க. அவ்வளோதான், போதும். அந்த சைனால் உங்களுக்கு எதுவும் பெரிய ப்ராப்ளம் வரப்போகிறது கிடையாது. சப்ஜெக்ட் கோடுனா நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ஒவ்வொரு பேப்பர் இருக்குல்ல, இது பேப்பர் 5, பேப்பர் 6, பேப்பர் 7 அப்படின்ட்டு, அதுதான்
இப்போ பேப்பர் 7னா 07 அப்படின்னு நம்ம சொல்கிறோமா? அப்போ இங்கே பாருங்கள், 0ல் ஒரு ஷேடு, மேலே இருக்கக்கூடிய பாக்ஸில் 0ன்னு எழுதிக்கணும். அடுத்து கீழே இந்த பக்கம் 7 ஷேடு, மேலே 7 எழுதிக்கணும். அப்போ சப்ஜெக்ட் கோடு 07. இன்றைக்கி வந்து பேப்பர் 07 எக்ஸாம். ஓகே, கரெக்டாக? அவ்வளோதான். அந்த சப்ஜெக்ட் கோடு வந்து நீங்களாம் எதுவும் எழுதாதீங்க. ஏன்னா எக்ஸாமுக்கு இப்போ நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டோம்னா என்ன சொல்கிறது, ஒரு சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம படிப்போம், பட் அது எந்த பேப்பர்னே நம்ம தெரியாமல் படிப்போம். ஆனால் எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுவோம், அது மேட்ரு கிடையாது. ஆனால் அந்த சப்ஜெக்ட் கோடு வந்து அங்கே தெரிலனாலும் உங்கள் ஹால் டிக்கெட்டில் கிளியராக கீழே வந்து கொடுத்துருப்பாங்க அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில். ஓகே, இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்களா, அதில் டைம் டேபிள் இருக்குல்ல, ஓகேங்களா? அது அப்படியே இருக்கும், அதை பார்த்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டேட்டு, சப்ஜெக்ட்டு எல்லாம் அங்கே கிளியராக இருக்கும், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ரோல் நம்பர் இங்கே என்ன பண்ணணும், இப்போ 2530, அப்போ ஃபஸ்ட்டு வந்து 2, அப்போ கீழே 2ல் வந்து ஷேட் பண்ணிவிட்டு மேலே 2ன்னு எழுதிக்கோங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா 5 ஷேட் பண்ணிட்டு 5ன்னு மேலே எழுதிக்கோங்க, 3 ஷேட் பண்ணிட்டு 3ன்னு எழுதிக்கோங்க. ஷேட் பண்ணது ஒரு நம்பர், மேலே எழுதுனது வேறு நம்பராக இருக்கக்கூடாது. பொறுமையாக நீங்கள் பண்ணணும். நம்ம டைம் முடிஞ்சிடும், நம்ம ஸ்பீடாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக மட்டும் பண்ணிடாதீங்க. தப்பாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதை கைட் பண்ணுறதுக்கு நல்லா ஆள் இருப்பாங்க, பட் உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ப்ரெஷர், இந்த மாதிரி இதாகிடுச்சு அப்படின்னா இன்விஜிலேட்டர் ஒரு ப்ரெஷர் வந்துடும், எல்லாருக்கும் ஒரு ப்ரெஷர் வரும்போது நீங்கள் ரிலாக்ஸ் எக்ஸாம் எழுத முடியாது. ஸோ அதனால் சொல்கிறேன். ஓகே, தட்ஸ் ஆல். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்னென்னா அந்த இருக்குது பாருங்களேன், ஸ்பேஸ் ஃபார் அஃபிக்ஸிங் ரோல் நம்பர் ஸ்டிக்கர் ப்ராடக்ட் அந்த அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது உங்ககிட்ட ஒரு பேப்பர் வந்து ஆக்சுவலி வந்து 2 பேப்பர்ஸ் கொடுப்பாங்க. 2 பேப்பர்ஸ் கொடுத்து உங்ககிட்ட சைன் வாங்குவாங்க, சரிங்களா? அது தனியாக வரும். இப்போ நான் இன்றைக்கி எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்கு வந்து அங்கே வந்து உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் சைன் போடுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் சைன் போட்டுருங்க. 2 பேப்பர்ஸில் சைன் வாங்குவாங்க. அது ஒரு பேப்பரில் வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒன்று அவங்களே வச்சுருப்பாங்க. உங்கள்கிட்ட சைன் போட்டோன்னே அதில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கரை எடுத்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த இதில் அவங்களே பேஸ்ட் பண்ணிடுவாங்க, சரிங்களா? அவ்வளோதான். நீங்கள் வந்து அந்த சைன் மட்டும் மறந்துடாமல் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் அட்டன் பண்ணக்கு அதுதான் ஒரு இது எவிடன்ஸ். ஸோ அதனால் அந்த சைன் மட்டும் மறந்துடாமல் அங்கே போட்டுருங்க. அவங்க எல்லாம் அடுத்தடுத்து வந்து கொடுப்பாங்க, நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேண்டாம். நீங்கள் உங்கள் எக்ஸாமை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம், சரிங்களா? அதே மாதிரி வேறு என்ன பண்ணணுன்னா, இதாக இருக்குது பாருங்கள், சப்ஜெக்ட் நேம் இருக்குல்ல, சப்ஜெக்ட் நேம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஷார்ட்டாக வந்து நம்ம என்ன சொல்கிறது, சும்மா லா அண்ட் எத்திக்ஸ்ன்னு இருக்கும். லா அண்ட் எத்திக்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் படிச்சிருக்கீங்க, பட் ஆக்சுவலி அங்கே சப்ஜெக்ட் நேம் எப்படி இருக்குது, ஹால் டிக்கெட்டில் கீழே அந்த டைம் டேபிள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அழகாக நீட்டாக இன்றைக்கி டேட் எக்ஸாம், இது வந்து என்னது ஃபண்டமெண்டலாக என்ன மாதிரி லா அண்ட் எத்திக்ஸ் ஃபுல்லாக எழுதணும். சும்மா ஷார்ட்டாக வந்து டிடி அண்ட் ஐடிடி அப்போல்லாம் ஷார்ட்டாலாம் எழுதக்கூடாது. கிளியராக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அங்கே சப்ஜெக்ட் என்னது, அதை அப்படியே கரெக்டாக ஃபண்டமெண்டல்ஸா என்னது அதை கரெக்டாக நீங்கள் எழுதுங்க. ஷார்ட்டாக மட்டும் எக்காரத்தை கொண்டு எழுதக்கூடாது. ஓகே, நம்பர் ஆஃப் அடிஷ்னல் ஷீட் வந்து நீங்கள் ஏதாவது போட வேண்டியது இன்கேஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, நான் ஒரே ஒரு ஷீட் மட்டும் வாங்கினேன் ப்ரோ, அப்போ 1ன்னு போட்டுக்கோங்க. ஸோ என்ன மாதிரி வாங்கினீங்களோ அதை மட்டும், அவ்வளோதான். இல்லை நான் வாங்கலை, சரி அப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு ஹைஃபன், இல்லை இது கிடையாது அப்படின்னு மட்டும் நீங்கள் போட்டால் போதும். ஓகே, சரி அவ்வளோதான். இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு பாருங்களேன், உங்களுக்கு வந்து ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டாங்க, இது ஆல்ரெடி உங்களுக்கு நானே சொல்லியிருக்கேன், இருந்தும் அதுதான். உங்கள் நம்பர் வந்து நம்ம எல்லா இஷ்டத்துக்கும் வந்து நம்மளா வந்து இது அது இதுன்னு மாற்றி எழுதக்கூடாது. ரோல் நம்பர் கொடுத்த இடத்துல ரோல் நம்பர் மட்டும் எழுதணும், மாற்றி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இதெல்லாம் எழுதவே கூடாது, சரிங்களா? அவங்க என்ன சொல்லிட்டாங்கிறத மட்டும் நல்லா ஞாபகம். இப்போது இன்டர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா மார்னிங் உங்களுக்கு ஆஃப்டர்நூன் எக்ஸாமா 2 to 5 உங்களுக்கு, கரெக்டுங்களா? அப்போ என்னென்னா 1:45லேருந்து 2 o'clock வரைக்கும் உங்களுக்கு கொஷின் பேப்பர் ரீட் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்கணும். அப்படி உங்கள் கையில் அந்த டைமில் கொஷின் பேப்பர் கொடுக்கலான்னா நீங்கள் தயவு செஞ்சு கேட்டு வாங்குங்க. ஓகே, நீங்கள் வந்து மற்றவங்க எல்லாம் சைலண்டாக இருக்காங்க, நம்மளும் எதுக்கு சைலண்டாக நம்ம இது கேட்டுக்கிட்டு அப்படி மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய இன்விஜிலேட்டருக்கு ப்ராப்பர் கைட்லைன்ஸோ எது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோ வராமல் இருந்துச்சுன்னா அவங்க அதை பற்றி கன்சிடர் கூட பண்ணிக்க மாட்டாங்க. இந்த 15 minutesங்கிற கான்செப்ட் அவங்க தெரியாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் தான் சிரமப்பட போகிறீங்க. ஏன்னா 2 o'clock உங்களுக்கு கொஷின் பேப்பரை கொடுத்துட்டு 5 o'clock வாங்கிடுவாங்க எக்ஸாம் ஆன்சர் ஷீட் எல்லாம். அதனால் 1:45க்கு கொடுக்கணுங்கிறது ரூலு. உங்கள் ஹாலில் அது இல்லை அப்படின்னா நீங்கள் எல்லோரும் பசங்க, நீங்கள் ஒருத்தர் மட்டும் ஹாலில் இல்லை, எப்படியும் உங்களை மாதிரி ஒரு 30 பேர் 40 பேர் கிளாஸில் இருக்க தானே செய்கிறாங்க. எல்லோரும் சேர்ந்து தாராளமாக கேளுங்க, சார் அஸ் பர் இன்ஸ்ட்ரக்ஷன் இதுதான், எங்களுக்கு இது இருக்கணும். அப்போ அவங்களுக்கு வந்து எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வரலப்பா அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த இடத்துல நீங்கள் காமிக்கலாம், எடுத்து காமிச்சிக்க முடியும். இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் நீங்கள் பண்ணால் பண்ணி வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஹேண்ட் கிடையாது வேணால் வச்சுக்கலாம். ஸோ அதனால நான் சொல்ல வரேன், நீங்கள் வந்து நம்ம இது கேட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க, அவ்வளோதான். அதே மாதிரி இப்போது 1:45க்கு ஹாலில் அவங்க கொஷின் பேப்பர் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் ஒரு 1:40க்கு ஹாலுக்கு அந்த ரூம் பக்கத்தில் இருந்துருங்க, சரிங்களா? அவ்வளோதான், தட்ஸ் ஆல். முடிஞ்ச அளவுக்கு எப்போயுமே சென்டருக்கு வந்து நம்ம ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே போகிறது ரொம்ப நல்லது. அப்போ தான் ரிலாக்ஸாக பொறுமையாக வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேர் வந்து இல்லை ப்ரோ எனக்கு ப்ரெஷர் ஆகும், நான் ½ ஹவருக்கு முன்னாடி தான் வரேன், சரி அது உங்கள் விஷ், நான் நார்மலாக நான் சொல்கிறேன். ஓகே, அவ்வளோதான். இந்த டைம் மட்டும் கொஞ்சம் நல்லா ஞாபகம். தென் அதுக்கப்புறம் 5 o'clock ஷார்ப்பாக வந்து வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் பாருங்களேன், தேர்ட் பாயிண்ட் பாருங்களேன், ஈச் கேண்டிடேட் மஸ்ட் ப்ரொடியூஸ் ஹிஸ் ஆர் ஹேர் எக்ஸாம்பிள் ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட்டு, ஆதார் எக்ஸட்ரா ஆர் இன்ஸ்டியூட் ஐடி கார்டு அலாங் வித் அட்மிட் கார்டு to the invigilator or any other person authorized by him before entering the hall or 10 time during examination. ஒன்றே நல்லா வச்சுக்கோங்க,
இன்ஸ்டியூட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐடி கார்டு இருக்குது. அந்த ஐடி கார்டு ஒரு பேப்பர் ஃபார்மெட்டு, தென் ஒரு கார்டு ஃபார்மெட்டாக தான் வந்து இருக்கும். நீங்கள் வந்து என்கிட்ட அதெல்லாம் இல்லை ப்ரோ அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். அது நிறைய ஒரு சிலர்கிட்ட இருக்கும், ஒரு சிலர்கிட்ட இருக்காது. ஓகே, இருக்கிறவங்க அந்த கார்டை கையில் வச்சுக்கலாம். இல்லாதவங்க உங்களோட அங்கே என்ன கொடுத்துருக்காங்க அதை பார்த்தீங்களா, ஈச் கேண்டிடேட் மஸ்ட் ப்ரொடியூஸ் ஹிஸ் ஓட்டர் ஐடியோ, டிரைவிங் லைசன்ஸோ, பாஸ்போர்ட்டோ, ஆதார் கார்டு ஏதோ ஒன்று நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ அப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அவனே ஒன்று சொல்கிறேன். ஆக்சுவலி உங்கள் இதில் கூகுளில் வந்து சிஎம்ஏ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதுல நீங்கள் போனீங்கன்னா நமக்கு ஐடி கார்டு வந்து நமக்கு வரும். ஓகேங்களா, சில பேர்த்துக்கு வரும், சில பேர்த்துக்கு எரர் காமிக்கும். அப்படி காமிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்டர்னேட்டுக்கு இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா ஐடி கார்டு வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? ஓகே, அதனால தான் அவங்க 6 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இல்லைனா ஒன்றும் பிரச்சனை, இதை வச்சுக்கோங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வேறு என்னது, வேறு எதுவும் நீங்கள் நோட் பண்ணியிருக்கக்கூடாது, எழுதியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பத்திரமா ஒரிஜினல் ஆதார் கார்டு யாரும் ஜெராக்ஸ் பண்ணிடுறாங்கப்பா, ஒரிஜினல் எல்லாத்தையும் பத்திரமா பக்கத்தில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். சரிங்களா? தட்ஸ் ஆல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது இப்போ சில பேருக்கு வந்து என்ன சொல்கிறது, எனக்கு ஐ விஷன் ப்ராப்ளம் ப்ரோ, நான் அதனால் வந்து டாக்டர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன், எனக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ½ hour டைம் வேணும், இதுக்கு இன்ஸ்டியூட் பர்மிட் பண்ணுவாங்களா? பெர்மிட் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த லெட்டரை வந்து வாங்கி டாக்டர்கிட்ட வாங்கி அந்த ஒரு ரிப்போர்ட் காப்பியை இன்ஸ்டியூட்டுக்கு வந்து எக்ஸாம் ஹெல்ப் டெஸ்க்கு மெயில் பண்ணி பெர்மிஷன் வாங்கிட்டு அந்த பெர்மிஷனுக்கு வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அதோட காப்பியை நீங்கள் உங்களோட இன்விஜிலேட்டர்கிட்ட காமிச்சு நீங்கள் அந்த ½ hour டைம் எடுத்துக்கலாம். அதை விட்டுட்டு நம்ம அந்த டைமில் ஆன் த ஸ்பாட்டில் வந்து எனக்கு சும்மா ½ hour டைம் கொடுங்க அப்படி கேட்டால் அலோவ் பண்ண மாட்டாங்க. வித் ப்ரூஃபோட இந்த எவிடன்ஸோட நீங்கள் டாக்டர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி அந்த காப்பியை இன்ஸ்டியூட்டுக்கு மெயில் பண்ணி கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு வச்சக்கப்புறம் தாராளமாக நம்ம பண்ணுறது நல்லது. இப்போ சானிடைசர் மாஸ்க்லாம் போட்டிருக்காங்க, அதெல்லாம் மேண்டேட்ரியா? அதெல்லாம் ஆப்ஷனல்ப்பா. அது முன்னாடி இருந்து ஃபாலோ பண்ணுறது. இப்போ கோவிட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லாம் இல்லைல்ல, அதெல்லாம் சும்மா வச்சுருக்காங்க. ஓகே, பட் நாட் மேண்டேட்ரி. எக்ஸாமினேஷன் பேடு நீங்கள் கொண்டு போனால் கொண்டு போய்க்கலாம், கண்டிப்பாக கொண்டு போகணும் அப்படிங்கிற கிடையாது. கலராக பேட்டர்னில் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், அவ்வளோதான். ஓகே, மெயினாக அதுவே போதும் அடிஷ்னலாக. ஏன்னா அவங்க கொடுக்குற ஆன்சர் ஷீட்டே நல்லா டேபிளில் வச்சு எழுதுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் சில பேருக்கு வந்து பேடு மேபி தேவைப்படலாம். சில பேருக்கு மேக்ஸிமம் என்னை பொறுத்த மட்டும் வந்து ஓகே, நாட் மேண்டேட்ரி, அவ்வளோதான். வேணும்னா வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போது ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் சில பேர் வச்சுப்போம். கரெக்டாக ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பென், பென்சில், எரேசர் இதெல்லாம் கொண்டு போகிறீங்கள, இதெல்லாம் வந்து சில பேர் என்ன பண்ணுவோம், கையில் வச்சுட்டு வந்து கரெக்டாக ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுப்போம். சில பேர் டிரான்ஸ்பரண்ட் பவுச் வச்சுப்போம். கரெக்டுங்களா? நீங்கள் என்னன்னாலும் பண்ணுங்கள், டிரான்ஸ்பரண்ட் பவுச் வச்சுருக்கிறது நல்லது. நார்மல் பவுச் கொண்டு போகிறீங்க, டிரான்ஸ்பரண்ட்டாக நீங்கள் உள்ளே வச்சுருக்கிறது வெளியே அப்படி தெரியணும். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கணும். நார்மல் பாக்ஸு பவுச் அதுக்கெலாம் அலோடு கிடையாது, டிரான்ஸ்பரண்ட் பவுச்சுக்கு அலோடு. சரிங்களா? அது வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, ஏன்னா உங்களுக்கு ஒரு டிப் பாக்ஸோ ஒரு ரீஃபில் எதுவும் மிஸ் ஆகாது, சேஃப்டியாக வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஆனால் வெளியே தெரியணும் நீங்கள் எல்லாம் என்ன வச்சுருக்கீங்கிறது. அதனால தான் டிரான்ஸ்பரண்ட் பவுச்சுங்கிறது நான் சொன்னேன். ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வாட்ச் அப்படிங்கும்போது நமக்கு வந்து நார்மலாக வந்து டைமு, டேட்டு, டே, அப்புறம் வாட்சில் கலர்ஸ் எதுவும் கலர் லைட்ஸு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை தாண்டி வேறு ஏதாவது காமிக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிற மாதிரி எந்த ஒரு வாட்சையும் நீங்கள் கொண்டு போகக்கூடாது. அப்படி பார்த்தால் ஸ்ட்ரிக்ட்லி ரெஸ்ட்ரிக்டட். அது ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தட்ஸ் ஆல். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வேறு என்னெல்லாம், அதாவது நார்மலாக வந்து 2 hours வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம், இப்போ 2 to 5 எக்ஸாம்னா கண்டிப்பாக 4 o'clock வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் இருக்கணும். அப்புறம் நான் 1 hourல முடிச்சேன், என்னால் அதுக்கு மேலே எழுத முடியல, அதாவது ஹெல்த் உங்களுக்கு இது பண்ணல சிச்சுவேஷன் அப்படின்னா பெர்மிஷன் வாங்கிட்டு போகிறது வேறு. எனக்கு என்ன இல்லைனே தெரியல ப்ரோ, சும்மா பொழுது போல் என்ன பண்ணுறேன்னு தெரியல, ரொம்ப கொஸ்டின் பேப்பர் டஃப் அப்படிலாம் சில பேர் வெளியே போகணும்னு நினைக்கிறீங்கல்ல, அந்த மாதிரி டைமில் அலோவ் பண்ண மாட்டாங்க. கம்பல்சரி 2 hours கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் கொஸ்டின் பேப்பர் வாங்கினது கண்டிப்பாக 2 hours உள்ளே இருந்தே ஆகணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே போனால் போய்க்கலாம், நோ இஷ்யூ. ப்ரோ அப்போ 5 o'clock வரைக்கும் எழுதக்கூடாதா? 5 o'clock வரைக்கும் நீ தாராளமாக உங்ககிட்ட பேப்பர் வாங்குற வரைக்கும் நீங்கள் எழுதலாம். நான் சொல்கிறது வெளியே போகணுன்ட்டு நம்ம என்ன சொல்கிறது, நம்ம காலேஜ் ஸ்கூல்ஸ்லேயே வந்து சீக்கிரம் முடிச்சிருப்போம், வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி டைமிங் வந்து அந்த கான்செப்ட் வந்து நான் சொல்கிறேன். ஓகே, அவ்வளோதான். அதை மட்டும் நல்லா வச்சுக்கோங்க. இன்னொன்றுப்பா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு வந்து இது வரும், ஒரு மெசேஜஸோ மெயில்ஸோ வரும். என்ன அப்படின்னா, உங்களை நாங்கள் பாஸ் பண்ண வைக்கிறோம், நீங்கள் வந்து எங்களுக்கு இவ்வளோ பேமெண்ட் மட்டும் பண்ணிட்டு எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் முன்னாடியே கொஸ்டின் பேப்பர் சென்ட் பண்ணுறோம், நீங்கள் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு நிறையா மெயில்ஸு நிறைய மெசேஜஸ்லாம் வந்து வரும். இதெல்லாம் வந்து பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் எப்படினாலும் நம்மளோட நம்பர்ஸ் வச்சு எல்லாம் எடுக்க முடியும். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வரும். அதை பற்றி நீங்கள் எந்த ஒரு இடத்துலையும் கன்சிடர் பண்ணாமல் 100 rupees கொடுத்தீங்கன்னா போதும், நெக்ஸ்ட் வீக் நடக்கக்கூடிய எக்ஸாமை நான் கொஷின் பேப்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் ஒரு 100 rupees கொடுக்கக்கூடாது. ஓகே, அவ்வளோதான். அதை மட்டும் நல்லா வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் கொடுத்து எனக்கு அமௌண்ட் போச்சுன்னு சொல்லி இன்ஸ்டியூட்டுக்கு மெயில் பண்ணாலும் நோ யூஸ். அதை மட்டும் நீங்கள் நல்லா வச்சுக்கோங்க. இதுதான் இன்ஸ்டியூட் சொல்லியிருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் இதான் மெயினாக சொல்கிறாங்க.
ஏதாவது ஒரு இடத்துல வந்து இங்கே வாங்க நான் சொல்கிறத கேளுங்க நீங்கள் பாஸ் பண்ணிடுங்கன்னு சொன்னேன், நீங்கள் நம்பி போனீங்கன்னா you are ஒன்லி ரெஸ்பான்சிபிளே தவிர இன்ஸ்டியூட் எந்த இடத்துலையும் பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க. அது நான் சொல்கிறது மினிமம் ₹100 சொல்கிறேன். நீங்கள் ஒரு ₹3000 எனக்கு அட்டெம்ப்ட் ஆகிட்டே இருக்குது, இந்த மாதிரி ஒரு இதில் கேட்டிருந்தாங்க, நான் ₹3000 பே பண்ணேன், அடுத்து அவங்க என் நம்பரை பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த ₹3000 போனது தான். நீங்கள் இன்ஸ்டியூட் மேலே எந்த கம்ப்ளைண்ட் நீங்கள் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் ஏதோ ஒரு யூடியூப் சேனலையோ ஏதோ ஒரு கூகுள்லையோ ஒரு மெயில் வந்ததையோ ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்ததையோ பார்த்து நீங்கள் நம்பி போயிட்டீங்கன்னா அது உங்களோட ஓன் ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நல்லா வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அதே மாதிரி உங்களுக்குன்னு சொல்லிட்டு எந்த பிளேஸ் அலாட் பண்ணுறாங்களோ அந்த பிளேஸில் வந்து நீங்கள் அங்கே மட்டும்தான் உட்கார முடியும். அலாட் பண்ணியிருக்கப்பட்டதில் மட்டும்தான். ஏன்னா வேறு எங்கேயும் நீங்கள் போக முடியாது. அதை மட்டும் நல்லா வச்சுக்கோங்க. சரிங்களா? நீங்கள் கொண்டு வர்ற திங்ஸுக்கு யூ ஆர் ஒன்லி ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறத மட்டும் நல்லா வச்சுக்கோங்க. சரிங்களா? தென் நான் இன்னொன்று சொல்லிடுறேன். மொபைல் ஃபோன் உங்கள் பேக்கெட்டில் வச்சுருந்தால் என்ன நடக்குங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, சொல்லட்டா? நான் வந்து சீரியஸாக சொல்கிறேன். நான் ரியலாக நேரில் பார்த்தேன், அதை வச்சு நான் சொல்கிறேன். இப்போது அவங்களே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு ஸ்டார்டிங்கே சொல்லிடுவாங்க. யாரெல்லாம் மொபைல் ஃபோன் வச்சுருக்கீங்களோ ஒன்றும் பேனிக் ஆக வேண்டாம், டக்குன்னு வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுருங்க, இல்லை உங்கள் பேக்கில் போய் வச்சுட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதுங்கன்னு அவங்களே ஒரு வார்னிங் கொடுப்பாங்க. அது எப்போனா ஸ்டார்டிங் ஒரு 5 மினிட்ஸ். ஏன்னா மேபி மறந்து வச்சுருப்போம்ல, நம்ம டக்குன்னு ஸ்பீடாக வந்திருப்போம், நம்ம பேக்கெட்டில் வந்திருப்போம், மறந்து வச்சுட்டு அப்படியே வந்திருப்போம். ஓகே, அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் அந்த வார்னிங்கை வந்து சரியாக கவனிக்காமல் நீங்கள் கொஷின் பேப்பரை பார்த்துட்ருக்கீங்க. ஒரு 1 hour கழிச்சு தான் வந்து உங்கள் ஃபோனில் உங்கள் பேக்கெட்டில் வந்து ஃபோன் இருக்குது வந்து உங்களுக்கு தெரியுது. அப்போ என்ன பண்ணுறது? அங்கே இன்விஜிலேட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா 1 hour உங்களோட ஆன்சர் ஷீட்டை வாங்கி கையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மிச்சம் கொடுப்பாங்க. இதுதான் உங்களுக்கான பனிஷ்மெண்ட். அப்போ அந்த டைமுக்குள்ள உங்களால் முடிக்க முடியுமா? கண்டிப்பாக முடிக்க முடியாது. பார்த்தீங்களா? இதுதான் உங்களுக்கான பனிஷ்மெண்ட். சரி, அப்போ நல்லா வச்சுக்கோங்க. பை மிஸ்டேக் நீங்கள் மறந்து பேக்கெட்டில் வச்சிட்டிங்கப்பா. ஓகே, எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா 5 மினிட்ஸ் அவங்க கண்டிப்பாக அலாட் பண்ணிடுவாங்க. யாரும் மொபைல் ஃபோன் வச்சிருக்க வேண்டாம், வச்சிருந்தா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு பேக்கில் வச்சுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பாக்கெட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயோ அவங்களே சொல்லிட்டாங்க, நம்ம இப்போ என்ன பண்ணுறது, எதுவும் கேட்டுருவாங்களோ அப்படிலாம் எதுவுமே பயப்படாமல் அப்படியே எடுத்து பேக்கெட்டில் உங்கள் பேக்கில் வச்சுருங்க. ஸ்டார்டிங்லேயே வந்து பேக்கெட்டை பார்த்துருங்க. ஸ்டார்டிங் இப்போ அவங்க இன்விஜிலேட்டர் எதுவுமே கேட்கல, நீங்கள் பார்க்குறீங்க, கொஷின் பேப்பர் கொடுத்துறாங்க, பேக்கெட்டில் இருக்குது, என்ன ஏது பயப்படாதீங்க, பயப்பட வேண்டாம். சார் இந்த மாதிரி இப்போ மிஸ்டேக் நான் தெரியாமல் எட்டு வந்துட்டேன், அங்கே வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டுருங்க. ஏதாவது சொல்லி வருவாங்களோ நினச்சி நீங்கள் பயந்துருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் லாஸு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது அஃபெக்ட் ஆக போகிறது நீங்கள் மட்டும்தான். அதை மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ இது மட்டும்தான் வந்து நார்மலாக நடக்கும். பார்த்து எழுதி நம்ம எந்த ஒரு இடத்துல இப்போ இன்கேஸ் வந்து ஒரு ஒன் வேர்டு, அது நேச்சர்ப்பா. ஏதோ ஒரு இடத்துல நமக்கு வந்து ஸ்கூல்ஸு காலேஜஸ் நம்ம அதை தாண்டியே வந்திருக்கோம். ஏதோ ஒரு இடத்துல வந்து பக்கத்தில் யாரோ ஒருத்தவங்களோட ஒரு ஒன் வேர்டு கேட்கணும், ஏதோ ஒன்று உங்களுக்கு தோணலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி தோணுது, அதில் நீங்கள் லாக் ஆகிட்டீங்க, நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான். கொஷின் பேப்பரை வாங்கி வைக்கலாம், இல்லை மொத்தமாக நீ எக்ஸாம் எழுத வேண்டாம்ப்பா போப்பா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஸ்டார்ட் பண்ணி வைக்கலாம். இது பெரிய லெவலில் வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களை 5 years வரைக்கும் எக்ஸாம் எழுதாமல் விடாமல் போகிறதுக்கும் இருக்குது. அதனால் வந்து அது வந்து நமக்கு தேவையில்லை. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ணுறோம், நாளைக்கு வாங்கக்கூடிய ஒரு சேலரி 50,000 70,000 நம்ம எஃபோர்ட்டில் கிடைக்கிறதா இருக்கணும். இன்னொருத்தன் பார்த்து ஒரு ஒன் வேர்டை கொடுத்து அதில் வந்து நீங்கள் செலக்ட் ஆனங்கிற ஒரு பேர் வந்து நமக்கு என்றைக்குமே வந்து வர வேண்டாம். சரிங்களா? நீங்கள் என்றைக்குமே அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா ஏதோ ஒரு இடத்துல நமக்கு அந்த இடத்துல தோணுதுனாலே தேவையில்லைங்க. நீங்கள் எழுதுறதே கரெக்டாக தான் இருக்கும். இன்னொருத்தவங்க எழுதுறது வந்து ஏன்னா அந்த டைம் நமக்கு அது தோணுது, எனக்கு இந்த ஒரு ஒன்றோட டவுட்டாகவே இருக்குது, அதனாலே வந்து நான் பக்கத்தில் இருக்க நான் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அது வந்து உங்களுக்கு அந்த மோட்டிவில் நீங்கள் இல்லை. பட் நீங்கள் எதுக்காக யோசிக்கினா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறக்காக. பட் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது வந்து நம்ம குரூப் ஸ்டடி பண்ணும்போது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன் மெயின் எக்ஸாம் வச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த தப்பெல்லாம் யாரும் வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி இன்ஸ்ட்ரக்ஷன். இதை மட்டும் நல்லா வச்சுக்கோங்க. பென்னு வந்து நீங்கள் என்னென்னா வச்சுக்கோங்க. நீங்கள் பால் பாயிண்ட் பென் வந்து எதனாலும் வச்சுக்கோங்க. நான் பென்னுக்கு மட்டும் நான் வீடியோ அப்கமிங்கில் போடுறேன். எந்த பென்னு வாங்கினா பெட்டர் அப்படின்னா அது ஒரு June 5, 6 மேலே நான் போடுறேன். ஓகேங்களா? ஏன்னா இப்போதைக்கு உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்துச்சு, நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், நல்லா படிச்சுட்டுருங்க. ஓகேங்களா? சென்டர் வந்து இப்போ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கோம் அதுதான், நீங்களாக எதுவும் மாற்ற முடியாது. அதே நான் வந்து சொல்லிடுறேன். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பசங்க எல்லாத்துக்கும் தெரியணும். ஸோ மறந்துடாமல் வீடியோ அப்படியே உங்கள் குரூப்பில் வந்து யார் யாருக்கு என்னென்ன ஷேர் பண்ணுமோ அப்படியே ஷேர் பண்ணிடுங்க. பார்க்கலாம்.